நான் வாசித்து தியானிக்க இருக்கிற மிக முக்கியமான ஒரு வேத பகுதி. 29 வருடம் ராஜாவா இருந்து ஜனத்தை ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு நேராய் நடத்தின ஒரு ராஜாவினுடைய வாழ்க்கையை தான் நான் திரும்பி பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு மனிதன் ராஜாவாக இருந்தால் அவனுக்குள்ள அநேக நிறை குறைகளை உலகம் காணும். அப்படி இந்த மனிதனுக்குடைய வாழ்விலும் சில குறைகள் காணப்பட்டிருந்தாலும் தன் ஜனத்தையும் தன்னையும் தேவனுக்கு நேராக நிறுத்துகிறதிலே மிகுந்த ஒரு ஆவிக்குரிய ராஜாவாக 29 வருடம் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். அல்லேலூயா. அந்த ராஜா தன்னுடைய மார்க்கத்தில் அநேக சீர்திருத்தங்களை கொண்டு வந்தான். தன்னுடைய தேசத்தில் அநேக சீர்திருத்தங்களை கொண்டு வந்தான். தன்னுடைய ஜனத்தின் நடுவிலே அநேக சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். யூதாவின் 12வது ராஜாவாக அறியப்பட்ட ராஜா எசேக்கியா மிகுந்த ஒரு ஆவிக்குரிய ராஜாவாக வெளிப்பட்டிருக்கிறதை நம்முடைய வேத வசனம் மிக அழகாய் நமக்கு சுட்டி காட்டி தருகிறது. அல்லேலூயா. 3 பெரிய வேத பகுதிகள். நீங்கள் குறிப்பு எழுதி கொள்ளுகிறவர்கள் அதை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நாம் எடுக்கும் போது அந்த பகுதிகளை நீங்கள் எடுத்து வாசிக்க நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது வேத பகுதி 2 ராஜாக்கள், அதனுடைய 18ஆம் அதிகாரம் முதல் 20ஆம் அதிகாரம் வரை. 2வது வேத பகுதி 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் முதல் 32ஆம் அதிகாரம் வரை. 3வது வேத பகுதி ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம் வரை. இந்த 3 பெரும் வேத பகுதி. அப்படியானால் ஒரு ஆவிக்குரிய ஒரு ராஜாவை பற்றி 1 அல்ல 2 அல்ல 3 புத்தகங்களில மிக அழகாக மிக ஆழமாக எழுதி தரப்பட்டிருக்கிறதுடைய அவசியத்தை நாம் புரிந்து கொண்டு நாமும் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி கொள்ளுகிறது நமக்கு கிடைக்கிற தேவ பலனா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ராஜாவுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்னன்னு பார்த்துடலாம். அதை நாம் புரிந்து கொண்டு இந்த ராஜா ஆவிக்குரிய அனுபவங்களில் என்னென்ன மாற்றங்களை செய்தார் என்கிறதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த ராஜா 2 நாளாகமும் அதனுடைய 30ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை கவனித்து பார்ப்பீர்களே ஆனால், கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். எசேக்கியா என்பது யெகோவா என் பலன் அல்லது கடவுள் பலத்தை தருகிறார் என்று அர்த்தம். எசேக்கியா என்பது யெகோவா என் பலன் அல்லது கடவுள் பலத்தை தருகிறார் என்று அர்த்தம். 25 வயதுல எசேக்கியா ராஜாவாக பரிமாணம் எடுக்கிறார். அவருடைய தகப்பனார் ஆகாஸ் ராஜா அவருடைய ஓட்டம் முடியும் போது அவருடைய ஸ்தானத்தில் அடுத்த பகுதியிலே எசேக்கியா வருகிறார். எசேக்கியா அவருடைய ஸ்தானத்தில் ராஜாவாய் மாற்றப்பட்டிருந்தாலும் யூதா கோத்திரத்திலே 3 முக்கியமான ராஜாக்களில் எசேக்கியாவும் ஒரு நபர். அல்லேலூயா. அநேக ராஜாக்கள் வந்து போனார்கள். அதுல 3 ராஜாக்களுடைய பெயர்கள் மிக அற்புதமான பெயர்கள். ஆனா அடைமொழி எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, தகப்பன் தாவீதை போல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதா இருந்தாலும் எசேக்கியா இந்த ராஜாக்களை எல்லாரை காட்டிலும் தேவனிடத்திலிருந்து ஒரு பெரிய முதன்மையை பெற்றிருந்தார். அல்லேலூயா. அப்படின்னா அவர் எவ்வளவு ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வேத வசனத்துல கவனிக்க போகிறோம். முதலாவது கிடைத்த மேன்மை என்னன்னா, எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தின் மூலமாய் தேவன் அந்த ராஜ்யத்தில் இருந்த அத்தனை ஜனங்களுக்கும் அனுகூலம் செய்து வைத்திருந்தார். அல்லேலூயா. ஜனங்கள் அனுகூலமாக்கப்பட்ட ஜனங்களா இருந்தார்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா இருந்தார்கள். நான் ஏன் இந்த குறிப்புகளை ஏற்கனவே உங்களோட சொல்லிட்டேன்னா, நான் சொல்லுகிற வார்த்தைகள் கூட மாற்றப்பட்டிருக்குமானால் நீங்கள் போய் அந்த வார்த்தைகளை வாசித்து பார்த்தால் உங்களுக்கு
அது புரியும். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாயும் மாற்றப்பட்டிருந்தார்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு எசேக்கியாவை கர்த்தர் கனப்படுத்தி வைத்திருந்தார். வசனம் சொல்லுகிறது, எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தினாலே ஜனம் அனுகூலமாக்கப்பட்டவர்களாய், தேவனால் அனுகூலமாக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். எல்லா பகுதிகளிலும் ஜனம் தேவனுடைய நன்மைகளை சுதந்திரித்துக் கொண்டவர்களாய் இருந்தார்கள். இந்த 29 வருஷ ராஜ்யத்துல, அந்த ஆட்சியில அநேக பிரச்சனைகள் எசேக்கியாவிற்கு நேரா வந்தாலும் எசேக்கியாவோ ஜனத்தை தேவனுக்கு நேராய் திருப்பி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுவேன், அநேக பிரச்சனைகள் எசேக்கியாவுக்கு நேரே வந்து கொண்டே இருந்தது. ஆனால் எசேக்கியாவோ ஜனத்தை தன் பக்கமாய் அல்ல, தேசத்தையும் தன் பக்கமாய் அல்ல, ஆசாரியர்களையும் தன் பக்கமாய் அல்ல, ஆலயத்தையும் தன் பக்கமாய் அல்ல, தேவனுடைய பக்கமாகவே திருப்பி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் இந்த பகுதியை நான் உங்களோட இன்னைக்கு சொல்லுகிறதற்கு ஆவியானவரை நடத்தினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் வாசித்த இந்த அற்புதமான பகுதி முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ஜனங்களுக்கு அனுகூலமாக இருந்தார். இரண்டாவது 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பார்ப்பீர்களே ஆனால், அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு, இஸ்ரவேலின் ராஜாவினுடைய நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. இப்படி ஒருபோதும் நடந்ததே இல்லை. ஜனங்கள் எல்லாம் மனமகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அந்த வசனம் அழகா சொல்லுது, சாலோமன் என்கிறது ஒரு பெரிய ஞானி, அவன் முழு ஜனத்தையும் நடத்தின ஒரு பெரிய ஞானி. ஆனால் அவன் நாட்களில இல்லாத ஒரு சந்தோஷம் இந்த எசேக்கியாவுடைய நாட்களில ஜனங்களுக்குள் இருந்தது. அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாத்தீங்களா? ஒரு பெரிய ஞானமுள்ள ஒரு ராஜா தேசத்தை ஆண்டே, எல்லா நாடுகளும் திரும்பி பார்க்க பண்ணுகிற ராஜா தேசத்தை ஆளுகை செய்தே கிடைக்காத ஒரு சந்தோஷம் ஆவிக்குரிய வழிகளுக்கு நேராய் நடத்தின ஒரு சாதாரண ராஜா மூலமாய் ஜனங்களுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் ஆமென் ஆனந்தத்தின், நம்முடைய இருதயம் மன நிறைவில் இருக்க வேண்டுமானால் இந்த வசனம் மறைமுகமாக நமக்கு சொல்லித் தருகிறது, நமக்கு ஆவிக்குரிய அனுபவத்தினுடைய முதிர்ச்சி தேவை. அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவினுடைய காலத்துல ஜனங்கள் எல்லாம் மனமகிழ்ச்சியா இருந்தார்கள், மனமகிழ்ச்சியா இருந்தார்கள். அதே 2 நாளாகமும் 31ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. எசேக்கியாவுக்கு கிடைச்ச அடுத்த மேன்மை என்னன்னா, பிரசித்தி பெற்ற ராஜாவாய் மாறிக்கொண்டே இருந்தார். நான் முதல்ல அவன் கிடைச்ச ஆசீர்வாதங்களை எல்லாம் சொல்லிடுறேன், அப்போதான் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், செய்யணும், ராஜா என்ன செஞ்சார்ன்றத நமக்கு புரியும். அவன் பெயர் பெற்றவனாய் மாறிக்கொண்டே இருந்தான். சின்ன வயதுல ஒரு ராஜா பெயர் பெறுகிறார் என்றால் சாலமனை போல ஒன்று ஞானவானா இருந்திருக்கணும், இல்லைன்னா கோலியாத்த தாவீதை போல பெரிய பராக்கிரமசாலியா இருந்திருக்கணும். ஐ மீன் கோலியாத்தை முறியடிக்கிற அளவுக்கு கிருபை வரம் பெற்ற மனிதனா இருந்திருக்கணும். ஆனா எசேக்கியாவினிடத்தில் அப்படி ஒன்றும் விசேஷமா சொல்லப்படலை. கோலியாத்தை முறியடிக்கிற அளவுக்கு அவனை ஒரு பலசாலியாக சொல்லப்படலை. தேசத்தையே திரும்பி பார்க்க பண்ணுகிற ஒரு ஞானம் உள்ள மனிதனாய் சொல்லப்படலை. அவன் ஒரு ஆவிக்குரிய ராஜாவாக வேதம் நமக்கு சுட்டி காட்டி தருகிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு ஆவிக்குரிய ராஜாவாலும் இந்த தேசத்தின் நடுவில் பெயர் பெற முடியும் என்கிறதை இந்த வேத வசனம் நமக்கு மிக அழகாய் சொல்லி தருகிறது. அல்லேலூயா. பாருங்க, 32ஆம் அதிகாரம், அதே 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகேபியின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சற்று புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, இஸ்ரவேல் ஜனத்தை பகல்ல மேக ஸ்தம்பத்தினாலும் ராத்திரி அக்னி ஸ்தம்பத்தினாலும் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினார் நம்ம சொல்றது போல,
எசேக்கியாவுடைய காலத்துல கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை ஆதரித்து அவர் நடத்தினார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அவர் நமக்கு ஆதரவா இருக்கிறதுங்கிறது நமக்கு கிடைக்கிற உண்மையான ஒரு பெரிய பாக்கியம். பகல்ல மேகஸ்தம்பமாகவும் ராத்திரி அக்னி ஸ்தம்பமாகவும் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடத்தப்பட்டிருந்தாலும் தேவனால் பல முறை தண்டிக்கப்பட்டார்கள். ஆனால் இங்க சொல்லப்படும் போது ஜனங்கள் தேவனால் ஆதரிக்கப்பட்டவர்களா இருந்தார்கள். அல்லேலூயா. நாம் வாசித்த இந்த வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது, ஜனத்தை தேவன் ஆதரித்து நடத்தினார். அந்த 32ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனத்தை ஒண்ணு கவனிச்சு பாருங்க. அநேகம் பேர் கர்த்தருக்கென்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள், உச்சிதமானவைகளையும் கொண்டு வந்தார்கள். அவன் இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனா இருந்தான். வசனம் சொல்லுது, ஒன்றல்ல ரெண்டல்ல, சிறிய கூட்டத்தார் அல்ல, எல்லா ஜாதிகளின் பார்வைக்கும் எல்லா ஜனங்களின் பார்வைக்கும் எசேக்கியா ராஜா மேன்மைப்பட்டவனா இருந்தான். அல்லேலூயா. அதே 32ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அவனுக்கு ஒரு அற்புதத்தையும் அவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய மேன்மையான அனுபவத்தில் எசேக்கியா ராஜா இருந்தார் என்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். இயேசு எங்கெல்லாம் சென்று ஊழியம் செய்தாரோ, ஜெபித்தாரோ, கட்டளையிட்டாரோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடந்திருந்தது. ஆனால் அவருடைய வாழ்க்கை என்று சொல்லி வரும்போது மற்றவர்கள் பரிகாசம் பண்ணுகிறார்கள். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் கீழே இறங்கி வா அப்படின்னு அவரை பரிகாசம் பண்ணுகிறார்கள். பிதா ஒப்பு கொடுத்திருந்தார். அவர் முழு ஜனத்திற்கான ரட்சிப்பின் இரட்சகராக ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்ததினால் அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை பார்க்கவே முடியாது. வனாந்தரத்தில் இயேசு பசியோடு வந்து நிற்கும் போது கூட இந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாக்கி சாப்பிடும் என்று பிசாசு சொல்லும் போது கூட அவர் அந்த வல்லமை உள்ளவராய் இருந்தும் அவர் தனக்கென்று அதை ஒரு இடத்துல சொந்தமாக்கி கொண்டதை நாம் பார்க்கவே முடியாது. ஆனா எசேக்கியாவுக்கோ அவர் இவ்வளவு பெரிய மேன்மைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதத்தின் தேவனாகவும் வெளிப்பட்டிருந்தார். அல்லேலூயா. அப்ப எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதத்தின் தேவனாய் வெளிப்படுகிறதற்கு என்ன காரணம்? அவன் எல்லா ஜாதிகளுக்கும் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனா எண்ணப்படுகிறதற்கு என்ன காரணம்? முழு ஜனங்களையும் தேவன் ஆதரித்து நடத்த வேண்டியதற்கு என்ன காரணம்? அவன் பெயர் பெற்றவனா இருக்க வேண்டியதற்கு என்ன காரணம்? இஸ்ரவேலுடைய யூத ஜனங்கள் எல்லாரும் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டியதற்கு என்ன காரணம்? எல்லா ஜனத்தின் மேலும் தேவன் அனுகூலமா இருக்க வேண்டியதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம திரும்பி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 12 காரியங்கள் இந்த வேதத்தில் நமக்கு மறைமுகமாய் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. பாருங்க, அதே 32ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் உண்டாக்கினான். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தனக்கானவைகளை கர்த்தர் கொடுத்தவைகளை அவன் காக்கும்படி அவைகளை எல்லாம் கட்டி எழுப்பினான் என்று மிக அழகாக அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 29ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து வைத்திருந்தான், திரளான ஆஸ்தியை கொடுத்து வைத்திருந்தார் சொல்லப்படல. இவன் ராஜாவாய் மாற்றப்பட்டிருந்ததுக்கு பிறகு இவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. திரளான ஆஸ்தியை எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். பாருங்க, 32ஆம் அதிகாரத்தினுடைய 30ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. இந்த எசேக்கியா அணை கட்டி திருப்பினான், எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது.
நம்ம நிறைய நேரம் பிரயாசப்பட்டுட்டு என்ன நினைப்போம்னா, முயற்சி பண்ணுனே ஒன்றும் வாய்க்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் எசேக்கியாவை கூப்பிட்டு கேட்டா எசேக்கியா சொல்லுவாரு, நான் செய்ததெல்லாவற்றையும் என் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. அப்ப அவருடைய ஆவிக்குரிய அனுபவம் எந்த அளவு ஆழம் நிறைந்ததா இருந்ததினால இந்த ஆசீர்வாதம் அவருக்கு கிடைத்தது என்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம படிக்கிறோம், விழுந்து விழுந்து படிப்போம், என்னதான் கஷ்டப்பட்டு கடின பிரயாசப்பட்டு படிச்சாலும் மனசு என்ன சொல்லும்னா, நான் முயற்சி எடுத்தேன் ஆனா ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்லும். நமக்கு ஏதோ ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கும், அந்த அத்தியாவசிய தேவைக்காக நம்ம ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்துருப்போம், ஒண்ணுமே நடந்திருக்காது. உடனே நம்ம சொல்லுவோம், நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், காரியம் வாய்க்கலன்னு சொல்லுவோம். ஆனா எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் சொல்லும் போது அவன் செய்ததெல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி இருந்தார். அல்லேலூயா. எப்படி சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியினுடைய வாரிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை தரையில் விழாதபடி கர்த்தர் அதிகாரப்படுத்தி வைத்திருந்தாரோ, அதுபோல எசேக்கியா ராஜாவுடைய காரியங்களிலும் அவர் பிரயாசப்பட்ட எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி வைத்திருந்தார். அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனம் மிக அழகாய் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தை கவனிப்பீர்களேயானால், ஆகையால் கர்த்தர் எசேக்கியாவோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அல்லேலூயா. ஆசீர்வாதங்களை நீங்க குறிப்பு எழுதுகிறவர்களுக்காக தான் நான் இவ்வளவு நிதானமாய் சொல்லி போகிறேன். கர்த்தர் அவனோட இருக்கிறார். அப்புறம் வசனம் சொல்லுகிறது, அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமா இருந்தது. அல்லேலூயா. நம்ம போகிற இடம் எல்லாம் நமக்கு அனுகூலமா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது இல்லையா? நம்ம எதிர்பார்ப்போட போவோம், சோர்ந்து போய் திரும்பி வருவோம். நம்ம இருதயத்துல கண்டிப்பா இந்த காரியம் நடந்திருக்கும்னு ஒரு நிச்சயத்தோட போவோம், தடுமாறினவர்களாய் திரும்பி வருவோம். ஆனா எசேக்கியா ராஜாவை குறித்து வசனம் சொல்லும் போது, இந்த ஆவிக்குரிய ராஜா போன இடமெல்லாம் அவருடைய காரியம் எல்லாம் அனுகூலமாய் கர்த்தர் அமைத்து கொடுத்திருந்தார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களுக்கு என்ன காரணம், அதை தான் நம்ம தியானிக்கணும். அதுக்காக தான் இந்த பகுதியெல்லாம் உங்களோட நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இடைபடுவார்ன்னு நான் நம்புகிறேன். இந்த எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்வில் இவ்விதமான நன்மைகள் கிடைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க பார்க்கணும். அதை நான் ஒரு விஷயம் உங்களுக்கு திருப்பி சொல்லி தருவேன். நாம் வாசித்த இந்த அற்புதங்கள் எல்லாம், இந்த மேன்மைகள் எல்லாம் எசேக்கியாவுக்கு ஏன் கிடைத்தது என்று கவனிச்சிங்கன்னா, எசேக்கியாவுடைய 12 தனி சிறப்புகள் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. இந்த இவ்வளவு நேரம் சொல்லி தந்த அத்தனை வார்த்தைகளுமே நாம் போகிற அடுத்த கட்ட பரிமாணத்திற்கான புரிந்து கொள்ள வேண்டிய தேவ ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு அனுகூலமா இருக்க வேண்டுமானால், நம்முடைய குடும்பம் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டுமானால், நம்முடைய நாம் பெயர் பெற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்க வேண்டுமானால், தேவனே நம்மை ஆதரித்து நடத்த வேண்டுமானால், மற்றவர்களுடைய பார்வைக்கு நாம் அற்பமானவர்களாய் அல்ல மேன்மையாக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமானால், தேவன் நமக்கு அற்புதத்தை செய்கிறவராய் வெளிப்பட வேண்டுமானால், தேவன் தந்த ஆசீர்வாதங்களை நாம் கட்டி வைத்து அவைகளை பாதுகாக்க வேண்டுமானால், தேவன் திரளான ஆஸ்திகளை நமக்கு கொடுக்க வேண்டுமானால், ஆமென், தேவன் நம்மோடு இருந்து அனுகூலமாக நம்மை நடத்தி செல்ல வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? அல்லேலூயா. இது இவ்வளோ எசேக்கியா பெற்ற பெரிதான ஆசீர்வாதம். இன்னும் ஒரே ஒரு ஆசீர்வாதம் கூட இருக்கு, அதையும் சொல்லிடுவா. அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க, மிக அற்புதமான வார்த்தை. 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரத்தினுடைய 33வது வசனம். எசேக்கியா தன் பிதாக்களோடு அவன் நித்திரை அடைந்த பின்பு அவனை தாவீது வம்சத்தாரின் கல்லறைகளில் பிரதானமான கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். யூதாவனைத்தும் எருசலேமின் குடிகளும் அவன் மரித்தபோது அவனை கனம் பண்ணினார்கள். அல்லேலூயா. நிறைவான ஆசீர்வாதம் எசேக்கியாவுக்கு கிடைத்த கடைசி ஒரு ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் அவன் ஓட்டத்தை முடித்தப்போ
மற்ற ராஜாக்கள் அடக்கம் பண்ணுகிறது போல கொண்டு அவனை அடக்கம் பண்ணாம, இருந்த கல்லறைகளில் பிரதானமான ராஜாவுக்காகவே ஸ்பெஷலாக செய்யப்பட்ட கல்லறை என்று சொல்லப்படுகிற அளவிற்கு பிரதானமான இடத்துல அவனை கொண்டு அடக்கம் பண்ணினார்களா? அல்லேலூயா. இப்ப சமீபத்தில் நீங்க டாடா நிறுவனத்தை நடத்தின ரத்தன் டாடா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போனதை நாம் அறிவோம். அவர் ஒன்றும் கவர்மெண்ட் அதிகாரி அல்ல. ஆனால் அவருடைய அந்த நல்லடக்கம் எப்படி இருந்ததுன்னு கேட்டா, அரசாங்கத்தினுடைய முழு பாதுகாப்போடு அரசாங்கம் ஒரு சோல்ஜருக்கு, ஒரு போர் தளபதிக்கு எதை செய்யுமோ அதே கனத்தை அந்த ரத்தன் டாடா அவர்களுக்கு கொடுத்து அவரை மரணத்தை கனப்படுத்தினார்கள். அதுபோல இங்க சொல்லப்பட்டிருக்கு, எசேக்கியா ராஜாவுடைய மரணமும் அற்பமானதாக இல்லை. உடனே சரி எல்லாரையும் அடக்கிறது போல அவனையும் அடக்கணும்னு நினைச்சு அடக்காம பிரதானமான இடத்துல அவனை வைத்தார்கள். பிரதானமான இடத்துல வைத்தது மாத்திரமல்ல, அத்தனை பேரும் அவனை கனப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இதுக்கு அவன் வேற ஒண்ணுமே செய்யல. இதற்கு அவன் செய்ததை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஆனால் ஆவிக்குரிய அனுபவத்துல அவன் சிறந்து விளங்கின ராஜாவா இருந்தான். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்துல நாம் படிப்படியாக முன்னேறி கொண்டே இருப்போமே, ஆனால் நாம் வாசித்தோமே இத்தனை ஆசீர்வாதங்கள், இதில் ஒன்று கூட தேவன் நம்முடைய சரீரத்தை விட்டோ, நம்முடைய குடும்பத்தை விட்டோ, நம்முடைய தலைமுறைகளை விட்டோ, நம்முடைய சபையை விட்டோ தேவன் ஒருபோதும் நீக்கி வைக்க மாட்டார். அல்லேலூயா. இப்போ நம்ம அவன் செய்தவைகள் என்ன அப்படின்றதுக்கு நேர போவோம். அவருடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் என்னவாக இருந்தது? முதலாவது வாசிச்சு பாருங்க, 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 6 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். இதோ இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய குமாரரும் நம்முடைய குமாரத்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா செய்த முதல் காரியம் தங்களுடைய வாழ்வில் இருந்த அந்த பாவங்களை எல்லாம், அந்த மீறுதல்களை எல்லாம் அறிக்கை செய்தவனாய் மாறினான். நான் மறுபடியும் சொல்லுவேன், எசேக்கியா தாவீதை பார்த்ததே இல்லை. எசேக்கியா ராஜா தாவீதை பார்த்ததே இல்லை. எசேக்கியா ராஜாவுக்கு அவங்க அப்பாவை தெரியும், ஆகாசு தான் தெரியும். ஆனா வசனம் சொல்லும் போது எசேக்கியா ராஜாவை தாவீதின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அளவு ஒரு கனத்தை ஏன் எசேக்கியா ராஜா பெற்றார்னா, தன் தகப்பனாருடைய காலத்துல நடந்த எல்லா காரியங்களையும் கவனித்து பார்த்துட்டு இப்போ அவர் செய்த முதலாவது காரியம் என்னன்னா, தங்களுடைய மீறுதல்களை, தங்களுடைய பாவங்களை அவர் அறிக்கை செய்கிறவராய் மாறினார். அல்லேலூயா. நமக்கு தெரியும், நம்ம வாழுகிற இந்த காலத்துல இப்ப நம்ம என்ன சூழ்நிலையில இருக்கிறோம், நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் என்ன சூழ்நிலையில வாழ்ந்தார்கள் என்கிறது நமக்கு நல்லா தெரியும். எப்போ நம் மீறின அனுபவங்கள் நமக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறதோ, எப்போ நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைகள், நம்முடைய குற்றங்கள் நமக்கு நினைவூட்டப்படுகிறதோ, அப்போது நாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்வோமே ஆனால் கர்த்தர் நம்ம இந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் நடத்த போதுமானவர். அல்லேலூயா. மிக அழகாக எசேக்கியா ராஜா
முதலாவது மீறுதல்களை எல்லாம் அறிக்கை இடுகிறார். ஒரு இளையகுமாரன் விழுந்து போனதுக்கு பிறகு தன்னுடைய மீறுதல்கள் எல்லாம் நினைத்து புலம்ப ஆரம்பித்தான். ஆனா இந்த ராஜாவை நீங்க பாத்தீங்கன்னா, இவர் விழுந்து போனதுக்கு பின்பு அல்ல, இவர் தன்னுடைய ராஜ்ய பாரத்தில் வந்தவுடனே, அவர் ராஜாவாக மாற்றப்பட்ட உடனே, ஒரு புருஷனாக அவர் மாற்றப்பட்ட உடனே, ஒரு தேசத்தை நடத்துகிற அதிகாரத்தோடு அவன் ஆளுகை செய்ய வந்தவுடனே, ஒரு குடும்பத்தின் பொறுப்பாளியாய் அவன் மாற்றப்பட்ட உடனே, ஒரு சபையினுடைய அங்கத்தினராய் அல்லது ஒரு பொறுப்பாளியாய் அவன் மாற்றப்பட்ட உடனே, ஒரு சபையினுடைய தூணாக அவன் மாற்றப்பட்ட உடனே, அவன் முதலாவது என்ன செய்தானா, அவன் எங்கெல்லாம் மீறி இருந்தானோ, அவர்கள் ஜனங்கள் எங்கெல்லாம் மீறி இருந்தார்களோ, இவர்கள் முற்பிதாக்கள் எங்கெல்லாம் மீறி இருந்தார்களோ, அதையெல்லாம் ஆமென் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்தவனாய் மாறினான். அல்லேலூயா. அடுத்த வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய மனதிலே நிர்ணயித்து கொண்டேன். தன்னுடைய மனதில் இந்த காரியங்களை எல்லாம் திருப்பி பார்க்கிறான். ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் இந்த தடை, ஏன் இந்த தேவையற்ற சத்துருனுடைய கிரியைகள் அப்படின்லாம் திரும்பி பார்க்கும்போது அவனுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஜனம் மீறி போனார்கள், என்னுடைய முற்பிதாக்கள் மீறி போனார்கள், என்னுடைய ஆமென் இன்னார் என்று சொல்லப்படுகிறவர்கள் மீறி போனார்கள், பாவம் செய்தார்கள், அக்கிரமம் செய்தார்கள், குற்றவாளியாய் கர்த்தருக்கு முன்பாய் மாற்றப்பட்டதினால அவர்கள் இந்த நன்மைகளை எல்லாம் இழந்தார்கள் என்று அவன் தன்னுடைய இருதயத்தில், தன்னுடைய மனதில் அவன் அந்த பாவங்களை எல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லி ஒப்புரவாகிறவனாய் மாறினான். அல்லேலூயா. தேவ ஜனமே, ஒரு தலைமுறை போய் மறு தலைமுறை வரும். நாம் போய் நம்முடைய தலைமுறை என்று சொல்லுகிற அடுத்த தலைமுறை வர இருக்கிறது. நமக்கு முன்னாடி இருந்த ஒரு தலைமுறை போய் நாம் என்கிற ஒரு தலைமுறையில் நாம் வந்திருக்கிறோம். கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். மீறி போன இடங்கள் என்ன, பாவம் செய்த இடங்கள் என்ன, தேவன் விரும்பாத இடங்கள் என்ன, தேவன் நம்மை தண்டிக்க வேண்டிய இந்த சூழ்நிலை ஏன் வந்தது? அல்லேலூயா. இதை தியானித்தான், இதிலிருந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினான். தேவன் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. இது ஆவிக்குரிய அனுபவத்தினுடைய முதல் கட்டம். ஆவிக்குரிய அனுபவத்தினுடைய முதல் கட்டம். நம்முடைய வாழ்க்கையில இந்த முதல் கட்டத்தை எப்போதும் நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல நம்முடைய விசுவாசத்தினுடைய ஆரம்ப ஸ்டேஜ் ஒரு கட்டம் இருக்கு. இந்த ஆரம்ப கட்டத்தை நம்ம ஒருபோதும் மறக்க கூடாது. ஒருவேளை நேத்துக்கு கஞ்சி குடித்திட்டு இருந்திருப்போம், இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பிரியாணி தின்னு வச்சிருப்பார். இது சாப்பிட்டுட்டு இருக்கும் போதும் சொல்லணும், ஆண்டவரே என் மீறுதல்களை, என் குற்றங்களை, என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து இந்த ஆசீர்வாதத்தை தந்தீரே. அல்லேலூயா. நேத்தைக்கு படுக்கிறதற்கு ஒரு பாய் கூட இல்லாம இருந்திருக்கலாம், இன்னைக்கு படுக்கிறதற்காண்டு ஒரு நிறைவான வீட்டை தந்திருப்பார். அந்த இடத்துல இந்த ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே எங்கள் முற்பிதாக்களின் மீறுதல்களை, அக்கிரமங்களை, ஆண்டவரே அவர்களுடைய குற்றங்களை எங்கள் மேல் சுமத்தாமல் இருந்தீரே. அல்லேலூயா. இசைக்கியா அந்த வாழ்க்கையில ராஜ்யபாரம் ஆனோன்னு திரும்பி பார்க்கிறார். தங்களுடைய முற்பிதாக்களின் காலங்களை எல்லாம் திரும்பி பார்க்கிறார். நான் சொல்லுவேன், எசேக்கியாவுக்கு உண்மையாகவே இந்த வார்த்தைகளை யார் கற்றுக் கொடுத்தான்னு தெரியாது. ஆனால் உண்மையாகவே எசேக்கியா ஒரு தெய்வ பயம் உள்ள ஒரு ராஜாவாக வெளிப்பட்டிருந்தான். அல்லேலூயா. இரண்டாவது, நீங்க கவனிச்சு பார்ப்பீங்கன்னா 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விக்கிரக தோப்புகளை வெட்டி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன யார் பண்ணி இருந்த வெண்கல சர்ப்பமா? மோசே. ஒரு பெரிய மாமனிதன், ஒரு பெரிய பரிசுத்தவான், ஒரு பெரிதான கர்த்தருக்காக பயன்பட்ட ஒரு மகிமைக்குரிய பாத்திரம். இப்ப நம்ம ஒருவேளை தெரியாது, ஒருவேளை இந்த பலிபீடத்தை நான் இங்க இருந்து எடுத்து பின்னாடி கொண்டு அந்த பைப்பு முட்டல வச்சேன்னு நீங்க என்ன விடுவீங்களா?
புரிஞ்சுக்கிறதுக்காக. செய்வேன்னு சொல்லல, நீங்க செய்வீங்கன்னு சொல்லல, புரிஞ்சுக்கிறதுக்காக. வச்சா விடுவீங்களா? இத்தனை வருஷ காலமா இந்த பலிபீடம் இதுலதான் பலிபீடமா இருந்தது. இவனுக்கு என்ன நேத்தைக்கு வந்தவன்? ஆனா மோசே உண்டு பண்ணின வெண்கல சர்ப்பத்தை எசேக்கியா ராஜா உடைத்தான். ஏன் உடைச்சான் தெரியுமா? இவங்க இப்ப இதுக்குள்ள வந்துட்டு என்ன ஆயிட்டாங்கன்னா, பாரம்பரிய கட்டுக்குள்ளதான் விழுந்து கிடந்தாங்களே தவிர இது எதற்காக கொடுக்கப்பட்டது என்கிற அந்த ஆவிக்குரிய அனுபவம் இல்லாமல் போனது. இப்ப சிலுவை அந்த வெண்கல சர்ப்பத்துக்கு முன்னாடியும் போய் ஜனம் விழுந்து கிடக்க ஆரம்பித்தார்கள். எசேக்கியா ராஜா பார்த்தாரு, யா இத உனக்கு அடையாளத்திற்காய் தான் தேவன் தந்தாரே தவிர அதற்கு முன்பாய் போய் விழுந்து கிடன்னு தேவன் உனக்கு தரல, அதனால இது உனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவன் அதை உடைத்து எறிந்தான். விக்கிரக தோப்புகளை எல்லாம் வெட்டி சாச்சான். அல்லேலூயா. நம்ம இப்படி இன்னும் அதே பாரம்பரிய கட்டுக்குள்ளதான் இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய அனுபவத்தினுடைய இரண்டாவது கட்டம் நம்முடைய வாழ்க்கையில, நான் மறுபடியும் சொல்லட்டா, சில வாரங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்பு ஆண்டவர் நினைப்பு படுத்தின ஒரே வார்த்தையை மறுபடியும் நினைப்பு விட்டுகிறார். இன்னும் சிலருடைய வீட்டுல இயேசுன்னு சொல்லி சில போட்டோ வச்சிருக்கீங்க. அது ஒரு இடத்துல இருந்துட்டு போட்டு பாஸ்டர், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ எசேக்கியாவாக மாறாத வரையிலும் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒன்றும் உங்க வீட்டுக்குள்ள வந்திருந்து அதை பார்க்க போறதும் இல்லை. உங்க வீடை ஆசீர்வதிக்க போறது நான் இல்லை, உங்க வீட்டை கட்டி தந்த தேவன். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கணும்னா என் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியதை அவர் அனுமதித்ததா இருக்கணும். என் சரீரத்திற்குள்ள இருக்க வேண்டியதும் அவர் அனுமதித்ததா இருக்கணும். என் வாழ்க்கைக்குள் இருக்க வேண்டியதும் அவர் அனுமதித்ததா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு மாலை தானே பாஸ்டர், அங்க கடந்துட்டு போட்டு. மாலைன்னா எந்த மாலை தெரியுதா? அந்த மாலை ஒரு கயிறு, கருப்பு கயிறு தானே. எனக்கு ஒண்ணுமே, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த பலிபீடத்தில் நின்று முழு மனசா சொல்றேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீங்களே தடையா இருக்காதுங்கன்னு நான் சொல்றேன். ஒரு செருப்பு தானே பாஸ்டர், அதை அங்கே கட்டிட்டு வச்சிருக்கேன், அங்கே இருந்துட்டு போட்டு இருக்கட்டு. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானா நம்முடைய வீட்டுக்குள்ளேயோ, நம்முடைய குடும்பத்திற்குள்ளேயோ, நம்முடைய சரீரத்திற்குள்ளேயோ அவர் விரும்பாத எந்த காரியமும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இதை எசேக்கியா தன்னுடைய வாழ்க்கையில இரண்டாவது கட்டமாய் புரிந்து கொண்டார். எல்லாவற்றையும் எடுத்து மாற்றினார். மோசே உண்டு பண்ணினது, ஒரு பரிசுத்தமான் ஏற்கனவே செஞ்சு வச்சது, அதை கூட எடுத்து மாற்ற வேண்டியது வந்துருச்சு. ஏன்னு கேட்டா, உண்மையா நான் சொல்லுவேன், எசேக்கியா அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைச்சிட்டு சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டார். அவர் மனம் எப்படி அடிச்சிருக்கும்னு இந்த வசனத்தை வாசிக்கும் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஆனா அவர் இது ஏன் செய்ய வேண்டி இருந்ததுன்னா, ஜனம் இந்த பாரம்பரியம் என்கிற கட்டுக்குள்ளதான் விழுந்து கிடந்தார்களே தவிர தேவனை ஆராதித்து தேவ நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்து போனார்கள். அல்லேலூயா. எசேக்கியா எவ்வளவு தன்னுடைய இருதயத்தை கல்லாக்கிட்டு அந்த காரியத்தை செஞ்சிருக்கணும் தெரியுமா? அவர் அவ்வளவு பயபக்தி உள்ள மனிதன். தேவனுக்கு முன்பாக அவன் அவ்வளவு பயப்படுகிற ஒரு மனிதன் ராஜா. ஆனா ஒரு அடையாளத்தையே உடைத்து போட வேண்டியது இருந்தது. அதுக்கு காரணம், ஜனம் எல்லாம் உலகத்திற்கு பின்னாக, நான் மறுபடியும் சொல்றேன், தயவு செய்து யாரும் தப்பா நினைச்சிடாதுங்க. உங்க வீட்டில் இருக்கிறத நான் பொண்ணும் வந்தது ஆராய்ச்சி பண்ணியோ போட்டோ எடுத்துட்டோ மனசுல வச்சுட்டோ இந்த பிரசங்கம் பண்ணல. உங்களுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிறத நான் நினைச்சிட்டோ அதை நான் யார்கிட்ட கேட்டு வாங்கிட்டோ இந்த பிரசங்கம் பண்ணல.
என் தேவ ஆவியானவர் எனக்கு கற்றுத்தருகிற வழியிலே நான் கடந்து செல்லுகிறேன். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் முற்படுவது உங்களுக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம். இந்தியாவில் வெறும் 3% கிறிஸ்தவர்கள் தான். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தான் 68%. முழு இந்தியாவுக்கு நம்ம 3% தான். கிருபையினால் அவருடைய வாழ்வு நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்படியானால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதற்கு நாம் அதற்கு பாத்திரவானாய் மாறணும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இரண்டாவது, எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது எதெல்லாம் இருந்ததோ எல்லாவற்றையும் உடைத்தெறிந்தான், சுட்டரித்து போட்டான். அதுல எனக்கு ரொம்ப என்னுடைய மனதை தொட்டதே இந்த பரிசுத்தவான் செஞ்ச அந்த அடையாளம் தான். மற்றது கூட ஜனம் அறியாததுனால செஞ்சாங்க, அதனால உடைத்து போட்டான்னு சொல்லலாம். ஒரு அடையாளத்தையே அவர் உடைத்து போட வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்தது? நம்ம செய்வோமா? கண்டிப்பா செய்ய மாட்டோம் இல்லையா? சவுலுக்கு மேல தாவீது கை வைக்கிறதுக்கு அவ்வளவு பயந்தார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனா எசேக்கியா தேவனிடத்தில் முகமுகமாய் பேசின ஒரு மனிதன் செய்த ஒரு அடையாளத்தை உடைக்க வேண்டி வந்தது. ஏன் தெரியுமா? ஜனத்தை எல்லாம் திரும்பி பார்த்தாரு. இவர்களுக்குள்ள தெய்வ பயத்தை பார்க்க முடியல, இவர்களுக்குள்ள தேவ ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, இவர்களுக்குள்ள தேவ நன்மையை பார்க்க முடியல, இவர்கள் உலகத்தினுடைய கட்டுக்குள் விழுந்து கிடக்கிறார்கள் என்று சொல்லி அதை அவர் உடைக்க வேண்டியது வந்தது. அமெரிக்காவில் சமீபத்தில் ஒரு மினிஸ்டர் சட்டமிட்டிருக்கிறார், எல்லா பள்ளிக்கூடங்களிலும் வேத வசனங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் போய் சொல்லல, நீங்க ஹிஸ்டரியில நியூஸ்ல போய் பார்க்கலாம். எல்லா பள்ளிக்கூடங்களிலும் பிள்ளைகளுக்கு பைபிளுடைய வசனங்கள் சொல்லிக் கொடுக்கப்படணும். நம்ம இங்க வாரந்தோறும் அதை தான் சொல்லிக் கொடுக்கிறோம், வேற ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல. அரசாங்கமே மாறினாலும் சார் மாறவே மாட்டாங்க. அல்லேலூயா. நீங்க புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு இரண்டாவது கட்டம் விக்கிரகங்கள் சொல்லப்படுகிறவைகளை, ஆகாதவைகள் என்று சொல்லப்படுகிறவைகளை, பிரயோஜனமற்றவைகளாய் பாரம்பரிய கட்டுக்குள் இருக்கிறவைகளை உடைத்து எறிந்தால் தேவ ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், இந்த பாஸ்டர் ஏதோ உள்ள வச்சு சொல்றாரு, உண்மையா சொல்றேன், ஒண்ணுமே உள்ள வைக்காம சொல்றேன். இந்த சபையில பல மாற்றங்கள் நான் எனக்கு வேண்டி ஒன்றும் செய்யல. அநேகர் பாரம்பரியத்தை பிடிச்சிக்கிட்டு தான் இருந்தீங்களே தவிர ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சபை பெற்றுக்கொள்ளணும், ஜனம் பெற்றுக்கொள்ளணும், சபைக்குள்ள ஜனம் கூடி வந்து ஆராதிக்கணும்னு நிறைய பேர் விரும்பல. அதனாலதான் இன்னைக்கும் உங்க அநேகருக்கு முன்னாடி நான் ஒரு குற்றவாளியாய் நிற்கிறேன். சந்தோஷம், கர்த்தருக்காக நான் பாடுகளை சகிப்பதில் சந்தோஷமா இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்த பாதையை இந்த முழு தேசமும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமானால் நாம் பாடுகளை சகிப்பதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அல்லேலூயா. மூன்றாவது அவன் செய்த ஆவிக்குரிய அடுத்த அனுபவத்தை நீங்க பாப்பீங்கன்னா 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிச்சு பாப்பீங்கன்னா, அவன் பெலிஸ்தியரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் அவன் அதனுடைய எல்லைகள் பரியந்தமும் காவலாளர்கள் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறியடித்தான். அரணான பரியந்தம், அந்த ஒரு வயசை கூட சொல்லிருங்க. அரணான நகரங்கள் பரியந்தமும் முறியடித்தான். அவன் முறியடித்தான். மூன்றாவது அவனுடைய ஆவிக்குரிய கட்டம் என்னவா இருந்ததுன்னா, பெலிஸ்தியர்களை மேற்கொள்ளணும். ஆவிக்குரிய அனுபவத்தில் நீங்க ஈசாக்குனுடைய காலத்திலிருந்தே இந்த பெலிஸ்தியருடைய கிரியைகளை நீங்க பார்க்க முடியும். ஈசாக்கு துறவுகள் தோண்டும் போது அவர்கள் வந்து மூடி போட்டார்கள் என்று நீங்கள் வாசிக்க முடியும். அங்கிருந்தே அவர்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள்.
தாவீதினுடைய ராஜ்யபாரம் வரும்போது நேருக்கு நேர் நிற்கிறார்கள், நேருக்கு நேர் நின்று மோதினார்கள். இப்போ தாவீதினுடைய ராஜ்யபாரத்தின் மூலமாய் ஒரு நடுக்கம் உண்டானது, சற்று தாழ்த்தப்பட்டார்கள். ஆனால் அவர்களுடைய ஆதிக்கங்கள் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் எசேக்கியாவுடைய ராஜ்யபாரம் வந்தபோது அவர்களை எல்லாரையும் அவன் முறியடித்தான். அல்லேலூயா. பெலிஸ்தியர்களை முறியடிக்கிற அனுபவம் நமக்கு கண்டிப்பா தேவை. பெலிஸ்தியர்களை மேற்கொள்ளுகிற அனுபவம் நமக்கு நன்கு தேவை. கூழாங்கல்ல வைத்தாகிலும், கிண்ணறங்களை வைத்தாகிலும், கைத்தாள ஓசையை வைத்தாகிலும் பெலிஸ்தியனை துரத்த வேண்டும், முறியடிக்க வேண்டும், அவனை ஜெயம் எடுக்க வேண்டும். அவனை நீங்கள் ஜெயம் எடுக்காத பட்சத்தில் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு தடையாய் நின்று கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பெலிஸ்தியனை முறியடிக்கிறதுக்கு ஒருவேளை ஒரு கூழாங்கல் தான் உங்க கையில் இருக்கா, பயன்படுத்துங்க. ஒருவேளை கைத்தாளம் உள்ள ஓசை தான் இருக்கா, பயன்படுத்துங்க. துதி பலி, ஸ்தோத்திர பலி தான் இருக்கா, பயன்படுத்துங்க. கர்த்தர் எதை உங்களுடைய ஆயுதமாய் உங்களுக்கு தந்தாரோ அதை பயன்படுத்தி பெலிஸ்தியனை முறியடியுங்கள். அல்லேலூயா. உண்மையா சொல்ல முடியும், இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் எல்லா கிருப வரமும் கிடைக்கலனாலும் எதைங்களும் நீங்க சீலையில சுத்தி உள்ள வைக்கிறதுக்காங்களும் ஒரு தாளந்தைங்களும் அவர் தந்திருப்பார். பயன்படுத்துங்க தந்தார், அதை நீங்க எப்படி வச்சுக்கிடுங்க. ஆனா கண்டிப்பா அவர் ஒண்ணு எங்களும் தந்திருப்பார். அதை நீங்க ஒரு வேளை துணிக்குள்ள சுத்தி உள்ள எங்களும் வச்சிருப்பீங்க. அந்த வரத்தை அவர் தராம அவர் சபைக்குள்ள அவர் ஜனத்தாய், அவருடைய ஜனத்தோடு ஜனமாய் நம்ம உட்கார வைக்கவே மாட்டார். காரணம் அவருக்கு தெரியும், என் ஜனம் இந்த தேசத்தை ஜெயம் எடுக்க வேண்டுமானால் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருப வரங்கள் உண்டு. அதை கொடுத்தால் அவர்கள் அதை மேற்கொள்வார்கள் என்கிறதை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எஜமான் இந்த தேசத்தை விட்டு போகும்போது தன்னுடைய வேலையாட்கள் அழைத்து 5, 2, 1 கொடுத்தார். இன்னொரு இடத்துல 10, 5, 1 கொடுத்தார். ஏன் கொடுத்தார்னா, திரும்பி வருகிற வரையிலும் இந்த 1 தாலந்து, இந்த 5 தாலந்து, இந்த 10 தாலந்து இவர்கள் இந்த உலகத்தில் வாழுகிறதற்கு, இவர்கள் இந்த தேசத்தில் வாழுகிறதற்கு, இவர்கள் இந்த ஜனத்தின் நடுவில் வாழுகிறதற்கு, இவர்கள் இந்த அந்தகாரத்தின் லோகாதிபதிகளை மேற்கொண்டு வாழுகிறதற்கு போதுமானதா இருக்கும் என்று தேவன் அறிந்திருந்தார். அல்லேலூயா. அதனால மூன்றாவது கட்டம், பெலிஸ்தியனை முறியடியுங்கள். நாம் பெலிஸ்தியனை முறியடித்தால் ஒழிய, வசனமே சொல்லி தருது இல்லையா, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய உடைமைகளை நம்ம கடந்த நாள்ல வாசிச்சு தியானிச்சது வசனம் தான், சொந்தமாக்கி கொள்ள முடியாது. ஒரு காலத்துல நீங்க தோண்டின துறவை எல்லாம் மூடி போட்டுட்டே வந்தான். கொஞ்சம் காலம் மாறினதும் உங்களுக்கு நேருக்கு நேரம் நின்று எதிர்த்தான். இப்போ உங்களை அவன் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். முறியடிக்கல இன்னும். அல்லேலூயா. யூதருக்கு ரட்சிப்பு எதெங்கிலும் ஒரு வழியில கண்டிப்பா வரும். அல்லேலூயா. இப்போ நான் ராஜாவாய் மாற்றப்பட்டிருக்கும் போது, இப்போ நான் ராணியாய் மாற்றப்பட்டிருக்கும் போது நான் போராடாமல் போனால், அல்லேலூயா. ராஜானோட என்ன சொல்லல, நீங்க உடனே உங்களை சொன்னேன், நீங்கள் எல்லாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அவர் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அழகா எழுதி வச்சிருக்கு இல்லையா, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினார். அப்போ பெலிஸ்தியனை மூன்றாவது கட்டத்தில் அவன் முறியடித்தான். நான்காவது கட்டத்தை நீங்க போய் பார்ப்பீர்களே ஆனால் 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை நீண்ட பகுதி. ஆனாலும் சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கலாம். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து
ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 நாட்கள் நம்ம ஆலயத்துல எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஏன்னா நாங்க இதை எடுத்து அதை பிரசங்கம் பண்ண நீங்க நினைக்க கூடாது இல்லையா, வார்த்தை ஆண்டவருடையது. எசேக்கியா 16 நாட்கள், ஒன்றல்ல ரெண்டல்ல 16 நாட்கள் தன்னுடைய ஆலயத்தை அவன் சுத்தப்படுத்தி கொண்டே இருந்தான். அப்ப நான் நம்புவேன் அவன் 16 நாளும் ஆலயத்தின் கதவை திறந்திருப்பான். அல்லேலூயா. வசனம் மிக அழகாய் சொல்லி தருகிறது. நமக்கு ஞாயிற்றுக்கிழமானாதான் நம்ம சபை கண்ணுக்கு தெரியும். பரவாயில்ல, ஆண்டவர் உங்களுக்கு அனுமதித்தது, ஆண்டவர் என்னை உருவாக்குகிறது. அல்லேலூயா. ஆனால் எசேக்கியா ராஜாவுக்கோ அவன் ராஜாவாய் மாறின போது அவனுடைய ஆலயம் மாசுபட்டிருக்கிறதை அவன் கண்டான். அவனுடைய ஆலயம் பழுதடைந்து போய் கிடக்கிறதை அவன் கண்டான். அவனுடைய ஆலயம் மூடப்பட்டிருக்கிறதை அவன் கண்டான். அவனுடைய ஆலயம் அந்த தேவ பிரசன்னம் இல்லாமல் மங்கி போய் கிடக்கிறதை அவன் கண்டான். சுத்தப்படுத்த ஆரம்பித்தான். அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்துல வாழுகிற வரையிலும் நாம் கூடி ஆராதிக்கிற ஆலயமும் சுத்தமா இருக்கணும். நாம் வாழுகிற தேவன் நமக்கு தந்திருக்கிற சபை என்று சொல்லப்படுகிற நம்முடைய சபையும் சபையாகிய சரீரமும் சுத்தமுள்ளதா இருக்கணும். அல்லேலூயா. சுத்தப்படுத்திட்டே இருக்கணும். நீங்க நேத்துக்கு பல்லு தேய்ச்சிட்டேன்னு இன்னைக்கு பல்லு தேய்க்காம இருப்பீங்களா? ஒரு மாசத்துக்கு முன்னதானே ஒற்றை அடிச்சோம், அங்கன கடக்கட்டு 2 வருஷம் கழிச்சு பார்ப்போம். இங்க இல்ல, வயநாட்டுல 2 வருஷத்துக்கு முன்னதானே சர்ச்சில் வெள்ளை அடிச்சோம், கடை கேட்டாங்க. ஆனா நம்ம துணியையோ அயன் பண்ணாம போட மாட்டோம். என்ன சொன்னேன்? உண்மையா நான் அயன் பண்ணாம போட மாட்டேன். நம்ம துணியையோ தேய்ச்சாம மாட்டோன்னு பார்த்தாரு எசேக்கியா. ஆலயம் எல்லாம் பழுதடைந்து கிடக்கிறது. ஜனத்தை சுத்தப்படுத்தும்படி அழைப்பு கொடுத்தார். ஒரு கூட்டம் வந்து பாருங்க, அந்த வசனத்தெல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 17 வசனங்களும் 16 நாட்கள், ஒன்றல்ல 2 நாள் அல்ல, 16 நாட்கள் ஜனங்கள் சுத்தப்படுத்துகிறதுலயே வேலை செஞ்சாங்களாம். ஆலயங்களை சுத்தப்படுத்திட்டே இருந்தாங்க. ஆலயத்தை நாம் எந்த அளவு நேசிக்கிறோமோ அந்த அளவு ஆண்டவர் நம்மை நேசிப்பார். அல்லேலூயா. ஏன்னா தாவீது கொட்டாரமான வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சான், நான் கொட்டாரமான வீட்டுல இருக்குமோ ஆலயம் குடிசையில இருக்கலாமான்னு நினைச்ச உடனே சொன்னார் ஆண்டவர், ராஜா தாவீதே, தலைமுறை தலைமுறையாக உன்னுடைய ராஜ்ய பாரம் ஒளிந்து போவதில்லை. அல்லேலூயா. அவர் ஆலயத்தை நேசிச்ச அடுத்த மாத்திரத்துல அவன் தலையெழுத்தையே மாறிச்சுன்னா நான் வசனத்துல படிச்சு பார்த்து சொல்லுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு அடுத்த கட்டம் சுத்தப்படுத்தப்படும். ஆலயம் சுத்தப்படுத்தப்படணும். போராட்டம் இல்லாதவங்க இல்லை, பாடுகள் இல்லாதவங்க இல்லை, கஷ்டங்கள் இல்லாதவங்க இல்லை. அதன் நடுவிலும் நேற்று ராத்திரி ஆராதனை நடத்தும் போது ஆண்டவர் தெளிவாக பேசிட்டே இருந்தார். அக்கினியில சோதிக்கிறது போல சோதனை வந்து கொண்டே இருக்குதுன்னா அவர் விரும்புகிற சுத்த பொண்ணா என்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அவர் விரும்புகிற சுத்த பொண்ணாக என்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். என்னில் இருக்கிற களிம்புகளை அவர் நீக்கி கொண்டே இருக்கிறார். நான் நினைக்கலாம் ஒருவேளை சுத்த பொண்ணா மாறிட்டேன்னு நான் நினைக்கலாம். ஆனா அவர் விரும்புகிற சுத்த பொண்ணுன்றது எவரும் உன்னை எடுத்தால் அவர்கள் உன்னை கொண்டு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற அளவிற்கு அவர் உன்னை உருவாக்கி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இந்த 24 கேரட் தங்கம் இருக்கு பத்தியா, இதை எடுத்துட்டு போய் தான் அடுத்த தங்கத்தினுடைய வடிவத்தையே உருவாக்க முடியுமே தவிர
916 தங்கத்தை கொண்டு போய் இனி ஒரு தங்கத்தை உருவாக்குவதற்கு முடியாது. ஏன்னா அதுல நிறைய கழிவுகள் இருக்கும், களிம்புகள் இருக்கும், அதுல நிறைய கலப்படங்கள் இணைக்கப்பட்டிருக்கும். நீங்க 916வே கொண்டு கொடுத்துட்டு எனக்கு வேற வேணும்னு சொல்லி நீங்க ஒரு டிசைன் கொடுத்தீங்கன்னா, அவன் கொண்டு போய் தவுட்டுல வச்சு அமுக்குன்னு அமுக்கி தீ பத்த வச்சு உருக வச்சு அதுல இருக்கிற களிம்பெல்லாம் அவன் எடுத்துட்டு சுத்த பொண்ணா மாத்தி தான் உருவாக்குவான். அல்லேலூயா. என் தேவன் அவருடைய ஆலயத்துல, அவருடைய ஆலய காரியங்களில நாம் சுத்தப்படுகிறதற்கு முன்னேறும் போது அவர் நம்மையும் ஆசீர்வதிக்கிறதற்கு போதுமான தேவன். அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாததல்ல. ஆனால் எசேக்கியா ராஜாவினுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை சொல்லி போகிறேன். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. அல்லேலூயா. 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வரைக்கும், 20ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு கவனித்து பாத்தீங்கன்னா, எசேக்கியா காலமே எழுந்து கூட்டிக் கொண்டு போனான். தேசத்தின் பிரபுக்கள் என்று சொல்லுகிறவர்களையும் கூட்டிக் கொண்டு ஆலயத்தில் போய் பலி செலுத்தினான். அல்லேலூயா. வீட்டிலேயே நம்ம பலி செலுத்த மாட்டோம், இதுல எங்க ஆலயத்துக்கு வருது இல்லையா? ஆனால் நாமும் கர்த்தருக்கு பலிபீடம் பலி செலுத்துவதிலே தூரமாய் நிற்கிறோம். அல்லேலூயா. காலமே எசேக்கியா எழுந்து தேசத்தின் பிரபுக்களையும் கூட்டிக் கொண்டு போய் பலி செலுத்த ஆரம்பித்தான். அல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, நம்ம ஒன்று புரிந்து கொள்ளணும். நம்முடைய தேவன் நம்மிடத்தில் எதை விரும்புகிறார்னா, அவரோட நாம் நெருங்குகிறதை விரும்புகிறார். அதை எசேக்கியா ராஜாவினிடத்திலிருந்து நமக்கு கற்றுத்தருகிறார். ஏன் கற்று தந்தார்னா, ஒரு தேசத்தை நடத்துகிற ராஜாவாலே இதை செய்ய முடியுமானால், சாதாரண ஆதார் கார்டுல பேர் அழிஞ்சா நமக்கு கவர்மெண்ட்ல ஒன்றும் கிடைக்காது. அந்த இடத்துல இருக்கிற நம்மை தேவன் இதை செய்யும்படி ஏவ பண்ணுகிறார். அல்லேலூயா. பண்டு நீங்க எதெങ്കിലും சொல்லி சண்டை போடலாம். இப்ப ஆதார் கார்டு இல்லாம போனீங்கன்னா அடிச்சு விரட்டணும். அந்த அளவுக்கு நம்ம வேல்யூ, ஒரு ஆதார் கார்டுக்கு வேல்யூ ஆயிட்டு, நம்ம இருக்கன்றதுக்கு ஒரு ஆதார் கார்டு தான் என்னை அத்தாட்சின்ற அளவுக்கு ஆயிட்டு. ஒரு தேசத்தினுடைய ராஜாவே அதை செய்யும் போது, இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஒரு தூசியை போல ஒரு இனப்பெருக்கத்துல நாமும் ஒரு ஆளா இருக்கிறோம். ஏன் நம்மளால அதை செய்ய முடியாது? காலையில எழும்பி ஏன் பலி செலுத்த முடியாது? ஆறாவது நடந்துட்டு இருக்கோ, மணி எத்தனை? 9:45 தான் ஆச்சு. 10:15 தான் அந்த ஆளு முடிப்பார். நம்ம ஒரு 10:10க்கு உள்ள அங்கே போய் எட்டுனா போதும். இங்க இல்ல, வயநாடு. அல்லேலூயா. அங்க புதன்கிழமை கொட்டடி நடக்குதோ, என்ன இனி வேண்டாம், நாளைக்கு பார்ப்போம். கண்டிப்பா இங்க இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்கு நம்ம தான் தடையா மாறிட்டே இருக்கிறோமே தவிர அவர் தடையா நமக்கு இல்லை. அல்லேலூயா. எசேக்கியா ராஜா காலமே எழுந்து பலி செலுத்த போறாரு. பிரபுக்களையும் கூட்டிட்டு போறாரு. நமக்கு பிரபுக்களை ஒன்றும் கூப்பிட்டா வரமாட்டாங்க, உண்மைதான். நம்ம பிள்ளைகளே கூப்பிட்டா வரல, புருஷனே கூப்பிட்டா வரல, மனைவியை கூப்பிட்டா வரல, அப்பாயை கூப்பிட்டா வரல, அம்மையை கூப்பிட்டா வரல. பிரபுக்கள் வருவனுமா? கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல. எதை செய்தாலும் அதை மனசிற்கென்றும் அல்ல. பலியை செலுத்தினீங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. பலியை செலுத்திட்டே இருந்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். இப்ப நீங்க கேட்ட உடனே இன்னைக்கு ஒருவேளை பலி செலுத்த ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு நீங்க பலி செலுத்திட்டு நாளைக்கு நினைப்பீங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையே. ஏன் முதல்ல பெலிஸ்தியனை முறியடிக்கணும், முதல்ல பெலிஸ்தியனை முறியடிச்சு துரத்தணும். ஏன்னா நீ பலி செலுத்த செலுத்ததான் அவனுக்குள்ளே ஒரு நடுக்கம் உண்டாகும். இனி இவங்க முன்னாடி நிக்க முடியாது, இனி இவங்களை எதிர்க்க முடியாது, இனி இவங்களோட போராட முடியாதுன்னு அவனுக்கு ஒரு பயம் உண்டாகும். அல்லேலூயா.
நம்ம முதல்ல பலி செலுத்தி செலுத்தி பலனை பெற்றுக்கொள்ள கொள்ள கொள்ள பெலிஸ்தியனுக்கு நல்லா தெரியும், இவர்களுக்கு முன்ன இனி நிற்கவே முடியாதுன்னு நல்லா தெரியும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தொடர்ந்து முடிக்க முடியாது கண்டிப்பா, ஆனால் முடிந்த அளவு முன்னேறி செல்லுகிறார். 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாப்பீங்கன்னா, பஸ்காவை 2ஆம் மாதத்தில் ஆசரிக்கும்படி ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமில் உள்ள சபையார் யாவரும் யோசனை பண்ணியிருந்தார்கள். இந்த பஸ்காவை நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு நாள் இல்ல, 14 நாட்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். நம்ம கணக்கில் சொல்லணும்னா 12 மாசம் தான். 12 மாசம் மட்டும் இல்ல, எக்ஸ்ட்ரா 2 days, 14 நாட்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். இந்த வசனம் என்னை ரொம்ப தொட்ட வசனம் என்ன தெரியுமா? அந்த வசனம் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருந்தது. அந்த பஸ்காவை ஆசரிக்கும் போது 18வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஜனங்கள் சுத்தம் பண்ணி, நீங்க நல்லா கவனிக்கணும், பஸ்காவை ஆசரித்ததுல அநேக ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தும், ஆமாயா ராஜா சொல்லிட்டான்னு பஸ்காவை சாப்பிட்டார்கள். அசிங்க ஏசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார், தேடும்படிக்கு நேராக்கினவர்கள். கிருபை உள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்று ஜெபம் செய்தான். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? நம்ம ஞானஸ்தானம் எடுத்தவங்க கூட டிமிக்கி வச்சுட்டு போறோம். அவனுக்கு வேற வேலை இல்லை, அவன் சொல்லிக்கிட்டு இடவான். குழப்பம் இல்லை. கர்த்தர் தந்த நாட்கள். ஆனா எசேக்கியா ராஜாவுடைய வார்த்தையை கேட்டுட்டு அதை ஆசரிக்க தெரியாதவர்கள் கூட பஸ்காவை ஆசரித்தார்கள். கர்த்தருடைய பார்வைக்கு அது தப்புன்னு எசேக்கியாவுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஜனம் பரிசுத்தமாகப்பட வேண்டும் என்று எசேக்கியா வைத்த இந்த சட்டத்திட்டங்களுக்கு ஜனம் வந்தார்களே என்று தேவனை நோக்கி எசேக்கியா அழுத போது தேவன் ஜெபத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். அல்லேலூயா. இன்னார் திருவிருந்து எடுக்கவே கூடாது, பார்த்துக்கிடுங்க, எடுக்காமலே இருக்கட்டு. எனக்கு என்ன சொல்ல வேண்டிய கடமை. நீங்க பரிசுத்தமாகிறதற்கு உங்களுக்கு ஒரு வழி திறக்கப்படுது, வாசல் திறக்கப்படுது, சொல்ல வேண்டிய என் கடமை. சொல்லிட்டே இருக்கேன், கேட்காம போயிட்டே இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் பஸ்காவை ஆசரித்த அத்தனை ஜனத்திற்கும் அவர் அனுகூலம் செய்தார். அல்லேலூயா. கர்த்தரை விட்டு நாம் தான் தூரம் போறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விட்டு உண்மையா சில குடும்பங்களுக்கு சில வெளிப்பாடுகள் உண்டு. அதை நான் ஏன் அவர்களோட சொல்ல முடியலன்னா, நான் ஏதோ அவர்கள் மேல வஞ்சகம் வைத்து சொல்லுவேன்னு நினைப்பாங்க. அதனாலதான் சொல்ல முடியல. நான் ஒன்றும் வரம்பெற்றவன், வெளிப்பாடு வரம்பெற்றவனும் கிடையாது. ஆண்டவர் சொல்லி சில சொல்ல வார்த்தைகள் உண்டு. ஆனா ஏன் அவங்க குடும்பத்தில் போய் சொல்ல முடியலன்னா, உங்க மேல வஞ்சகம் வச்சுட்டு சொல்லுவேன்னு நீங்க நினைப்பீங்க. வயதுல சின்னவன், அனுபவத்தில் உங்களை காட்டிலும் நான் எம்மாத்திரம். ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்பதிலும் பேசுவதிலும் நான் திக்கற்றவன், திக்கு நாவும் மந்த புத்தியும் உள்ளவன். அதனால என்னால் தெளிவாக சொல்ல முடியும், பஸ்காவை ஆசரித்தவர்களுக்கு எசேக்கியாவுடைய ஜெபம் அனுகூலமாய்தான் இருந்தது. அல்லேலூயா. எசேக்கியாவுடைய அவனை மாத்திரமல்ல,
அவன் நடத்தின ஜனங்களுக்கும் அது அனுகூலமாய் மாற்றப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நான் நிறைவு செஞ்சிடறேன். ஒரே ஒரு பகுதியை கூட சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஆனால் முடிக்க முடியல. வெறும் 5வது பகுதி, கடைசி பகுதி என்ன தெரியுமா? எசேக்கியா எல்லா இடங்களிலும் ஜெபிக்கிறவனா இருந்தான். எல்லா இடத்திலும் ஜெபிக்கிறவனா இருந்தான். வியாதிப்பட்டிருக்கும் போது ஜெபிக்கிறவனா இருந்தான். தீர்க்கதரிசியோட இணைந்து ஜெபிக்கிறவனா இருந்தான். ராஜா எதுக்க வருகிறான் என்கிற செய்தி கேட்டவுடனே ஜெபிக்கிறவனா இருந்தான். எந்த இடத்திலும் அவன் ஜெபத்தை விடவே இல்லை. பஸ்காவுக்கு ஜனத்தை கூட்டி சேர்க்கும் போதும் ஜெபிக்கிறவனா இருக்கிறான். காலையிலே போய் ஆலயத்தை சுத்தம் பண்ணிட்டு ஜெபிக்கிறவனா இருக்கிறான். தன்னுடைய முற்பிதாக்களின் குணங்களை எல்லாம் நினைச்சிட்டு விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறவனா தான் இருக்கிறான். அவன் எல்லா இடங்களிலும் ஜெபிக்கிற ஒரு எசேக்கியா ராஜாவா இருந்தான். பிரியமான தேவ சபையே, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் தான் தள்ளி போடுகிறோம். ஒரு ஆவிக்குரிய ஒரு ராஜாவால ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவனுடைய ராஜ்யபாரம் 29 வருஷம் தான் இந்த உலகத்தில் இருந்திருந்தாலும் அவன் 52 வருடம் ஆட்சி செஞ்ச மனாசே ராஜாவை காட்டிலும், அவனுடைய மகன் என்று சொல்லப்படுகிற அந்த ராஜாவை காட்டிலும் இவனுடைய பெயர் பிரசித்தி பெற்று விளங்கிற்று. பிரியமான தேவ சபையே, இந்த பரிசுத்த ஆராதனையில ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா ஆவிக்குரியதனுடைய அந்த ஒவ்வொரு கட்டத்திற்குள்ள நாம் முன்னேறி கொண்டே இருக்கணும். இந்த பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கும் போது காலையில் 6:30 மணி. நான் இப்பவும் சொல்லுவேன், யாருக்காண்டி தனிப்பட்டதுக்காக நான் பிரசங்கத்தை எடுக்கல. ஆண்டவர் என்னோட பேசினார், நான் ஆயத்தமானேன், அதை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆராதனையும் ஆலயமும் ஆண்டவருடையது. அப்படியானால் இன்று நீங்கள் கேட்ட இந்த 1 மணி நேர பிரசங்கமும் ஆண்டவருடையது. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போன அனுபவமா, நெருங்கி இருக்கிற அனுபவமா, ஆண்டவரை விட்டு வழி விலகி போன அனுபவமா, ஆண்டவரோடு இசைந்து இருக்கிற அனுபவமா, ஆண்டவர் எசேக்கியாவுக்கு கொடுத்த அந்த கனத்தையும் அந்த மேன்மைகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவமா, ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிற அனுபவமா? பிரியமான தேவ சபையே, தேவன் நம்மை ரொம்ப நேசிக்கிறார். நினிவே பட்டணத்தை நேசிச்சதை விட நம்ம நேசிக்கிறார். ஒரு சோதம் குமாரா பட்டணத்தை நேசிச்சதை விட அவர் நம்மை நேசிக்கிறார். எகிப்தில் ஜனத்தை அவர் நேசித்ததை விட அவர் நம்மை நேசிக்கிறார். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை, அளவே இல்லை. ஒரே ஒரு ராஜாவால முழு தேசத்திற்கும் ஆசீர்வாதம் வர முடியும்னா நம்முடைய ஒருவரால நம்முடைய சபைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். நம்முடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். நம்முடைய வாழ்நாளில் அந்த ஆசீர்வாதங்களை நம்மால் பார்க்க முடியும். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? விமர்சனம் பண்ணுகிறதற்கு ஏதாகிலும் இருக்குமானால் பிரசங்கம் முடிந்ததும் கூட்டம் முடிந்ததும் நீங்கள் என்னை பார்த்து நேரில் சொல்லி போகலாம். வெளியில போய் யாரையும் குறித்து நான் பிரசங்கம் பண்ணினேன் என்று பேசாதிருங்கள். இது தேவனுடைய வார்த்தை. கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எசேக்கியா ராஜா பெற்ற அந்த மேன்மைகள்